சாப்பாடுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அது ரொம்ப சுவையா செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி ஹோட்டலில் செய்யற மாதிரி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா அதே டேஸ்டோட இருக்கும். மறக்காம எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து சீரக சம்பா அரிசி வச்சு நான் செஞ்சிருக்கேன். இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சீரக சம்பா அரிசி நான் எடுத்திருக்கேங்க. இது வந்து 3/4 கிலோ. டம்ளர்ல 4 டம்ளர் இருந்தது. 3/4 கிலோ சீரக சம்பா அரிசி நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து நான் 5 எடுத்திருக்கேன். கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், காலிஃப்ளவர். ஒவ்வொரு காயும் 150 கிராம் எடுத்திருக்கேன். மொத்தமா இந்த 5 வெஜிடபிள்ஸும் சேர்ந்து 750 கிராம் இருக்கு. எவ்வளவு அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுல வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கோங்க. 350 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு லெமன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளியும் 350 கிராம் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து பூண்டு வந்து ஒரு 75 கிராம் எடுத்துட்டு இஞ்சி ஒரு 25 கிராம் அல்லது 30 கிராம் சேர்த்துட்டு அரைச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரியாணி மசாலா ஒரு அரை பிரியாணி இலை நான் கிள்ளி வச்சிருக்கேன். ஏலக்காய் பாத்தீங்கன்னா 8 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கிராம்பு வந்து 8 எடுத்திருக்கேன். பட்டை வந்து 4 எடுத்திருக்கேன். இதுல ஆயில் மட்டும் காட்டல. இப்போ எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல ஒரு 150 ml ஆயில் நான் சேர்க்கிறேன். ஆயில் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 8 ஏலக்காய், 8 கிராம்பு, 4 பட்டை, ஒரு பிரியாணி இலை. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 350 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்காக இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரிசி வேக வைக்கிறதுக்காக ஒரு 3 லிட்டர் போல் நான் தண்ணி வந்து இதில் வச்சுருக்கிறேன். இது கொதிச்சோடனே அரிசி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா தான் பிரியாணி கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10-15 செகண்ட் வந்து நீங்கள் ஆயிலில் வறுத்தா போதும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லி சேர்த்து வதக்கலாம். புதினா மல்லி நல்லா சுருண்டு வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 350 கிராம் தக்காளி, 8 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 75 கிராம் பூண்டு, 30 கிராம் இஞ்சி, இது ரெண்டையும் சேர்த்துட்டு அரைச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்திருக்கு. தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும். பாருங்கள், தக்காளியில் நல்லா கூழ் பதமாக வதங்கிருச்சு. பேஸ்ட்டும் பச்சை வாசனை போயிடும். இப்போ வந்து நம்ம காய்கறிகளை வந்து சேர்த்துக்கலாம். 750 கிராம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம எந்த டம்ளரில் அரிசி இழந்தோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் காய் வேக வைக்கிறதுக்காக. வெங்காயம் வதக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருந்தோம். இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2-3 நிமிஷத்தில் காய் வெந்துடும். இப்போ நம்ம காய் வேக வச்சிட்டோம். அதுக்குள்ளே இந்த சைடு அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருந்தோம். அதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா கரைஞ்சோடனே நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா கொதி வரும். கொதி வந்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அரிசி வடிச்சிடணும். பாருங்க, கொதி வருது. டைம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 2 நிமிஷம் நம்ம அரிசி வேக வச்சோம்னா போதும். இதே மெத்தட் தான் பாசுமதி அரிசியிலையும். இப்போ அரிசி வந்து 3/4 பாகம் வெந்துச்சு. இப்போ வடிச்சிக்கலாம். இப்போ வேக வச்ச அரிசி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்க, நம்ம மொத்தமாகவே 3 டம்ளர் தண்ணி தான் நம்ம ஊற்றிருக்கிறோம். இன்னும் 1 டம்ளர் போல் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியுமே சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு லெமன் வேண்டாம்னா தயிர் கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி வதங்கினோடனே சேர்த்து வதக்கி விட்டுருங்க.
இப்போ உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போது இந்த பக்கம் ஒரு தோசைக்கல் வந்து நான் அடுப்பில் சூடு பண்ணியிருக்கேன். இது மேலே அந்த சாப்பாட்டை தூக்கி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சாதத்தை தூக்கி வச்சாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நம்ம வடித்து வச்ச தண்ணி இது மேலே வச்சுருங்க. கரெக்டாக 10 நிமிஷத்தில் இந்த மூடி சந்தில் வந்து ஆவி வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு உதிரியான சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. சைட்லலாம் ஆவி வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, ரொம்பவே சூப்பராக உதிரியாக சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. உங்களோட லைக் தான் என்னை அதிகளவு உற்சாகப்படுத்தும். ஃப்ரெண்ட்ஸ், நானும் என்னோட வீட்டுக்காரரும் ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ உங்களை நல்லா சிரிக்க வைக்கிறதுக்காக இதில் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ.